ரிலீஸ் ஆயிடுச்சு. பயங்கரமான ப்ரோமோ. அதாவது நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து நான் திடீர்னு கிச்சனுக்குள்ள போணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிச்சன் இன்சார்ஜ்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி வந்து தீபக் சொல்லியிருந்தாப்ல. ஸோ அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு ஊதி பெருசாகிடுச்சு. மஞ்சரி புள்ள போல இருக்குது. எனக்கு வந்து பிரெட் டோஸ்ட் வேணும்னு ஏதோ கேட்டிருக்காரு போல இருக்கு. நம்ம அருணுகிட்ட கேட்டோனே அவன் வந்து அந்த பைபிளையும் ரூல்ஸ் தானே பேசுவான். ரூல்ஸ் பேசின உடனே என்ன ஆயிடுச்சு, தீபக் அண்ணன் வந்து அது என்ன சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மஞ்சரி கேட்குற விஷயத்துல ஒரு விதத்துல நியாயம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இடம். அந்த ரூல்ஸ் மீறி வந்து ரூல்ஸ் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றது சரியில்ல அப்படின்னு சொல்றது ஒரு விதத்துல நியாயம் தான். பட் ஆனா ஒரு கேப்டன்ஷிப்பா ஒரு பொசிஷன் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே தெளிவா இருக்காங்க. ஸோ அந்த ரோஸை கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஒழுங்கா வந்து பண்ணல அப்படின்னா அந்த ரோஸை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்துல எல்லாருமே ரொம்ப பயங்கர கீனா இருக்காங்க. இது சாச்சனா பண்ணதா இருக்கட்டும், மஞ்சரி பண்ணதா இருக்கட்டும், தீபக் ப்ரோ வந்து கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு பேசுறது, அதே மாதிரி தீபக்கோட கண்ட்ரோல்ல வந்து இந்த வீடு இருக்குது அப்படிங்கிற தோற்றம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து மஞ்சரி பயங்கர கீனா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால தான் ஏதோ ஒன்று பேசி அதுக்கப்புறம் நான் வந்து ரோஸை போய் கட் பண்ண போறேன்னு சொல்லிடுது. மஞ்சரியோட வந்து என்னன்னா, நமக்கான கேம் பிளே இன்னும் நடக்கல. நமக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல. ஏதாவது ஒரு கேம் ஆடுறோம் அப்படின்னா, அதில வந்து நம்மள ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காய்ங்க. அப்படிங்கிற தோற்றம் மஞ்சரியோட பேச்சுல எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் விசிபிலிட்டி வருது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணும்போது, அதை யாருமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நம்மள புடிச்சு திட்டிக்கிட்டே இருக்காய்ங்க. இல்ல வந்து அத அப்படியே டைல்யூட் பண்ணி விட்டுறாய்ங்க. அந்த பொம்மை டாஸ்க் உட்பட. முத்து மட்டும் தான் இப்போதைக்கு மஞ்சரிக்கு முழுசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாரி தோணுது. தன்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால சப்போர்ட் பண்றேன். அத தவிர்த்து வேற யாருமே பெரிய சப்போர்ட்டிவா இல்ல. ஸோ அதனால தனியா ஒதுக்கப்பட்ட மாரி ஒரு ஃபீல் இருக்கனால, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கும்போது, இந்த கேப்டன்ஷிப் தான் இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்ல வந்து இருந்துச்சு அப்படிங்கும்போது, அதுல வந்து நம்மளுடைய இன்புட்ட குடுப்போம். நம்மளுடைய தாட் ப்ராசஸ் உள்ளுக்குள்ள கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நெனச்சு தான் மஞ்சரி இந்த விஷயத்த பண்ணியிருக்கிற மாரி எனக்கு தோணுது. இது வந்து மஞ்சரிக்கு பாசிட்டிவா போகுமா? நெகட்டிவா போகுமாலாம் நமக்கு தெரியாது. பட் ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒரு இன்னொரு கலவரத்த வந்து உருவாக்குது. சாப்பாடுங்கிற விஷயத்துல என்ன பண்ணியிருக்காய்ங்க, அவங்க சிம்பிளா ஒரு ஐடியா பண்ணியிருக்காய்ங்க. அதாவது கிச்சன் டீம்னு ஒண்ணு போட்டிருக்கோம். அந்த டீம் வந்து சாப்பாட்டுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வாய்ங்க. அத மட்டும் நீங்க அப்படியே ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காய்ங்க. ஸோ அத வந்து புரிஞ்சுக்காம, இது என்னோட இன்புட் நான் குடுத்தாவேன். எனக்கு என்ன தேவையோ அதான் சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது என்ன ஆயிரும்னா, இதுல என்ன தீபக் யோசிக்கிறது என்னன்னா, போன வாட்டி சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த நான் மாரி சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாரி தீபக் யோசிச்சிருக்காப்ல. ஏன்னா ரூ. 8000 தான் இருக்குன்னா, அந்த ரூ. 8000க்குள்ள என்ன சாப்பிடணுமோ அதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவால்ல எவனா சோறு தின்னாலும் பரவால்ல. எனக்கு எப்ப தோணுதோ, எனக்கு எப்ப ஃபுட் காவிங் இருக்கோ, அப்ப போய் நம்ம வந்து அத எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து மஞ்சரி ஆசைப்பட்டது வந்து எல்லாரும் வீட்ல நடக்கிறது தான். வீட்ல என்னதான் சமைச்சு வச்சிருந்தாலும் நமக்கு புடிச்சத போய் தனியா சமைச்சு சாப்பிடுவோம்ல. அத நெனச்சுட்டு தான் மஞ்சரி பண்ணுது. எனக்கு என்னமோ அது பண்ண விதமும், பேசப்பட்ட விதமும் சரி கிடையாது. அதுல 2 பேரும் வந்து ரொம்ப அக்ரெசிவான ஆட்கள். ஒண்ணு வந்து அருண் கண்டிப்பா அத ஒத்துக்க மாட்டான். தான் என்ன நினைக்கிறேன், தான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தான் நிப்பான். தீபக் ப்ரோ எப்படின்னா, பேச விட மாட்டாப்ல. பேசிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு எக்ஸ்ப்ளைன் பண்ண வரும், டக்குன்னு கட் பண்ணிருவாப்ல. கட் பண்ணி உடனே எக்ஸ்ப்ளைன் பண்றாப்ல. ஒரே விஷயம் தான். தீபக் வந்து கொஞ்சம் நிறுத்தி, சரி சொல்றத சொல்லுங்க. இப்ப என்னம்மா இதுல பிரச்சனை இருக்கு? என்னம்மா சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும்போது, இல்ல எனக்கு இது சரியா படல. மஞ்சரியை பொறுத்தவரைக்கும் தனக்கு சரி படலைன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கிட்டே தான் பேசுறது. மஞ்சரியும் சாச்சனாவும். சாச்சனாவுடைய கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். அதாவது சாச்சனாவோட லைட் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி. சாச்சனா வந்து ஒண்ணுமே புரியாம பேசும். மஞ்சரி எல்லாம் புரிஞ்சுகிட்டு பேசும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது எந்த ஆங்கிள்ல வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுதுன்னு வந்து பார்க்கணும். நேத்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுல்ல. ஸோ இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரி இன்னும் பயங்கரமா உருவாக்குறதுக்கு தான் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே ஊதி பெருசாகும்னு நினைக்கிறேன். சரி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை பேருக்கு இந்த வாரம் தான் பிக் பாஸ் 7 சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. யாரெல்லாம் சாச்சனா இந்த வாரம் வெளியேற வேண்டும் என்று இறைவனை வேண்டுபவர்கள். இறைவனை வேண்டுற அளவுக்குலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க போல இருக்குது. தீபக் அண்ணா வாண்டட் டு ஹி குட் have played physical like others but he was very decent, even helped சௌந்தர்யா when she fall down. அதாவது பிசிக்கல் டாஸ்க்ல வந்து விளையாடணும்னு சொல்லி தான் தீபக் ஆசைப்பட்டிருக்காரு. பட் ஆனால் வந்து சௌந்தர்யாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முத்து should win the title as he never violent to others. முத்து தான் வந்து ஜெயிக்கணுமா? ஏன்னா அவர் வந்து யாருக்கும் வயலண்டா இல்லையா? யாருக்கெல்லாம் விஷால் தர்ஷிகா கால் செய்வது சுத்தமா பிடிக்கல. எப்பா டெய்லி ஒருத்தர் இந்த கமெண்ட் போட்டுனே தான் இருக்கிறார். when senior தீபக் அண்ணா goes into homelander mode, சாச்சனா செய்த அதாவது நேற்று வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பேசின தீபக்கு இப்போ உடஞ்சி கத்தி பேசுகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ட்ரிகர் பண்ணி விட்ருக்காங்க. அதான் உண்மை. அருண் வந்து லைட்டாக பண்ணாலே ட்ரிகர் ஆகிருவாப்பில். தீபக் வந்து கொஞ்சம் உருட்டினா தான் ட்ரிகர் ஆவார். ஸோ மஞ்சரி தான் தீபக் ப்ரோவை ட்ரிகர் பண்ணுற வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உணர முடியுது. ஜெஃப்ரி நேற்று ராணாவை அடித்தது. ரயன் ராணவ் கருத்து இறுக்கி பிடித்தான். ஆனால் எல்லா தப்பும் ராணுவ மேலே என்று சொல்வது ரொம்ப தப்பு. அது ஆக்சுவலி ராணுவ மேலே ரயன் மேலே 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முழுசாக யாருமே உணர்ந்த மாதிரி தெரியல.
ஏன்னா அது ரொம்ப கைகலப்பில் நடந்ததுனால சில பேருக்கு புரியல. விஜய் சேதுபதி இதை கரெக்டாக கேள்வி கேட்கணும். இது பயங்கரமான விஷயமா கேள்வி கேட்கணும். ஆனால் இதெல்லாம் கேள்வி கேட்காம அவர் உட்காந்து சாப்பிட்டதுக்குள்ளே தான் அவரும் கேள்வி கேட்குறாரு. எனக்கு அதான் லாஜிக்கே புரியல. ஸோ நாளைக்கு பார்த்துருவோமே. விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து சரியான கண்டென்ட் கிடைச்சிருக்கு. கரெக்டான கேள்விகள் கேட்கணும். தீபக் வந்து ஒரு கேப்டன்ஷிப்பாக இருக்கும்போது பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்கணும். இதுதான் சரியான டைமிங்கு. இப்போ டிஆர்பி இழுத்து பிடிக்கிறதுக்கு இது எப்படி எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மஞ்சரியை மஞ்சுரியன் செய்த தீபக் கொய்யால எவ்வளோ நேரம் தான் அடங்கி போகிறது? ஐ சப்போர்ட் தீபக். ஓகே, கண்டிப்பாக அதையும் யோசிக்க வேண்டியது தான். அதாவது திரும்ப திரும்ப அவர் ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தார். நான் பார்த்த வரைக்கும், நேற்று காலையிலேருந்து பார்த்த வரைக்கும், அதாவது இதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லலை, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். அப்படிங்கும்போது அது எதுக்கு நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. அதே எனக்கு லாஜிக் புரியல. என் வீட்டிலேயே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இங்கே எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? உன் வீட்டை ஃபாலோ பண்ண முடியாதான் இங்கே ஃபாலோ பண்ணணும். அதான் இங்கே கேமே. உன் வீட்லேயே ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இங்கே ஃபாலோ பண்ண மாட்டேன்னா உன்னோட கேரக்டரை வந்து அங்கே வேறு வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம உட்காந்து பேசுகிற விஷயத்தையும் பேசுகிற வார்த்தைகளையும் கொண்டு வந்து பிக் பாஸில் பேச முடியுமா? முடியாது. ஆனால் அதை வந்து இவங்க பல பேர் புரிஞ்சிக்கல. இல்லை அது புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அது நெகட்டிவாக போனாலும் பரவாயில்ல, நான் கேம் ப்ளே பண்ணுறேன், இதை வச்சு வந்து மைண்ட் கேம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்கன்னா அதை ஒன்றும் தடுக்க முடியாது. இது முத்து கூட அதான் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் தப்பு பண்ணட்டுமாப்பா, எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கட்டுமாப்பா, நடக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னா முத்துன்னு சொன்னேன். ஏன்னா அப்போ தான் அது கேமாக தெரியும். சும்மா உட்காந்துட்டு இல்லை பரவாயில்ல சொல்கிறதெல்லாம் மண்டி ஆட்டிட்டு இருந்தோம்னு கேம் நார்மலாக போவோம் அப்படின்னா முத்துன்னு சொன்னேன். ஸோ அதுதான் நடக்குது. ஸோ இது எல்லா இஷ்யூவுமே தேவை தான். ஏன்னா ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு பாசிட்டிவும் தேவை, நெகட்டிவும் தேவை, எல்லா விஷயங்களும் தேவை. ஸோ அது நடக்கிறது நல்ல விஷயம் தான். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து லைவில் ஏதாவது உருப்படியாக நடந்துச்சுன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் மக்கள்.